ஹலோ மக்களே, ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிற இந்த ரசப்பொடி சேர்த்து முருங்கைக்காய் ரசம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக துவரம் பருப்பு 25 கிராம்ஸ் இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கணும். முருங்கைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரசப்பொடியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு 1.5 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி பவுடர் பண்ணிக்கணும். இப்போது பருப்பு நல்லா வெந்ததுமே தக்காளியை அதுக்குள்ளே நல்லா மசிச்சுட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். எப்பயும் போல் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு, முருங்கைக்காவை அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். ரசப்பொடியை அரைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக பூண்டை தோலோடவே இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தூவி நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். See you tomorrow மக்களே.